சபையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா பேசுகிறாங்க நீக்கிறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. வேற எதுவும் பெருசாக ஆக்கப்பூர்வமாக எதுவும் இல்லை. திமுக மாதிரியே தமிழ் தாய் வாழ்த்து அது இதுன்னு வெட்டி வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கங்கிறத தவிர வேற எதுவும் இல்லை. ஒரு விஷயம் நல்ல விஷயம். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து அதிகாரிகள் தான் ஆட்சியை நடத்துகிறாங்க, அதிகாரிகள் தான் வேலையை பண்ணணும். அந்த இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நடந்திருக்கிறது வந்து பச்சையாக தெரியுது. அந்த பையன் வந்து போதை விஷயத்தினால பண்ணலை. அவள் அடிச்சிருக்காங்கிறது வந்து ஏதோ கேன்டீன்லேருந்து புதுசாக விடுற கதை இல்லை. எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. அந்த காலேஜ்லேயும் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜுக்கு நான் போயிருக்கேன், எனக்கு தெரியும். எழுதி வச்சுக்கோங்க, 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. எப்படி இருந்தாலும் வெங்காயத்தை நீங்கள் வந்து விலை கொடுத்து தான் வாங்க போகிறீங்க. தக்காளி விலை ஏறினாலும் வாங்கத்தான் போகிறீங்க. எல்லாம் நீங்கள் அடுத்த நாடு எங்கே கொண்டு போகணும் அதை பற்றிய கேள்விகள் பேச்சு தான் இருக்கணுமே ஒழிய யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா தூய சக்தி? இது வரைக்கும் யார் மேலேயாவது குற்றச்சாட்டு வைத்திருக்காங்களா? செந்தில் பாலாஜி வைத்தது கதை விட்டுருங்க, அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் ஜாமீன்லேயே இருக்கிற வேண்டியவர் தான். அது சரி, அண்ணாமலை சொன்னதுலையாவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் எல்லாம் வச்சிருக்கேன், அப்புறம் பார்த்துக்கிறேன். என்னதுக்கு பேசுறதுக்கா? டிஆர் பாலுவோட பேசுனீங்களா? அந்த மாதிரி பேசுறதுக்கா? பிஜேபியிலிருந்து அண்ணாமலையை திட்டினால் அவர் தமிழர் ஆயிடும். பிஜேபியிலிருந்து அண்ணாமலையை விமர்சிச்சா உடனே அவர் வந்து ஜென்சி ஆயிடுவார். இதெல்லாம் இந்த விளையாட்டெல்லாம் நாங்கள் அண்ணாதுரை ஐயா காலத்திலே பார்த்துருக்கோம். இந்த அரசியல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ன்ற மாதிரி ரெண்டும் கடந்து 100 நாட்களை தாண்டி தாவேக்கா அரசு போயிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அது வந்து 1,70,00,000 பேர் வந்து வாக்கு போட்டிருக்காங்க. இன்னைக்கு என்னதான் வந்து சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு உங்களை விட நாங்கள் தான் அதிகம், உங்களை விட நாங்கள் தான் அதிகம், நாங்கள் பிரிஞ்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்லாம் வளரிட்டு இருந்ததுன்னா 60 வருஷமா திமுகவும் அதிமுகவும் பிரிஞ்சு தான் இருக்கு. விஜய் வந்தா பிரிச்சாரு. இன்னைக்கு விஜய்க்காக நீங்கள் சேர்ந்துக்கிறீங்கன்னா நீங்கள் தானே வெக்கப்படணும். அவர் எதுக்கு வெக்கப்பட போறாரு? அதை விட அப்புறம் நம்ம நேரு வர்றாரு, அவர் பேசுறாரு. ஏங்க அவர் கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்றாரு. நீங்க ஏங்க அனாவசியமா என்னுடைய 880 கோடியை பத்தி பேசுறீங்க? அதை அவை குறிப்பில் இருந்து நீக்குங்க அப்படின்னு. சபையில என்ன நடந்துட்டு இருக்குன்னா பேசுறாங்க நீக்கிறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. வேற எதுவும் பெருசா ஆக்கப்பூர்வமா எதுவும் இல்லை. திமுக மாதிரியே தமிழ் தாய் வாழ்த்து அது இதுன்னு வெட்டி வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கங்கிறத தவிர வேற எதுவும் இல்லை. ஒரு விஷயம் நல்ல விஷயம், காசு கொடுக்காம இவங்க வந்திருக்காங்கங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு. காசு செலவு பண்ணது யாரு, எவ்வளவுக்கு பண்ணாங்கிறதெல்லாம் தெரியும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க செலவு பண்ணது தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் திமுக மாதிரி இல்லை, அதிமுக அளவுக்கு கூட இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அப்போ இவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. அப்போ நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. லஞ்சம் இந்த நாட்டினுடைய பிரச்சனை இல்லை. லஞ்சம்ங்கிறது தனிநபர் செய்யற கொழுப்பு. ஆனா ஊழலுங்கிறது தான் இந்த நாட்டினுடைய பிரச்சனை. ஊழல் நடக்காம இருக்கா அதை பார்ப்போம். எம்ஜிஆருடைய முதல் ஆட்சி ஊழல் இல்லாம தான் இருந்தது. 2வது ஆட்சி எப்படி இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகே சார், அதாவது பாத்தீங்கன்னா ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல அப்படின்ற மாதிரி இன்னும் அந்த லாக்அப் டெத்ஸ் வந்து சில இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த போதை குற்றங்கள் ஜாஸ்தியா இருக்கு, பாலியல் வன்முறை ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கமா தாவேக்கா அரசாங்கம் இல்லாம இன்னும் அந்த ரீல்ஸ் மோகத்திலேயே இருக்காங்கன்றதுதான் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டா இருக்கு. இதை எப்படி பார்க்க பாருங்க, ரீல்ஸுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அப்புறம் எதுக்கு பராசக்தி படம் எழுதினார் கலைஞர் கருணாநிதி? உலகத்தை திருத்தணும்னு எழுதினாரு. தன்னுடைய பிரச்சனைகளை சினிமா மூலமா கொண்டு வந்தாதான் நல்லதுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து செஞ்சாங்க. இப்ப கூட முட்டாள்தனமா மத்திய அரசுக்கு எதிராக படங்கள் எடுத்துட்டு இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ இந்த ரீல்ஸ் முகம்ங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. உனக்கு ரீல் விட தெரியலன்னா நீ ரீல் விட்டு தானே நான் நாசமா போனது. என் கொள்ளு தாத்தா, என் தாத்தா, எங்க அப்பா எல்லாரும் நாசமா போனது இந்த திமுக ரீல் விட்டு தானே. அது முக்கியம் இல்லைங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, அதை எல்லாரும் மறந்துட்டு கேட்குறீங்க. அது என்னன்னா குற்றங்கள் அப்படியே தானே சார் இருக்கு. டெய்லி இவன் போய் ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவன் போய் ஜெயிலுக்கு போறான், போதை இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஐயா, உலகம் பூரா போதைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு தவறு நடந்த பிறகு அவனுடைய சாதியையோ அவனுடைய மதத்தையோ அவனுடைய நிறத்தையோ அவனுடைய பின்புலத்தையோ அவனுடைய பணத்தையோ பார்த்து இவன் தப்பு பண்ணலைன்னு முடிவு பண்ணுறதும் நீ நாசமா போன்னு சொல்றதும் இதுதான் திமுக ஆட்சியில் நடக்கும். காவல்துறையுடைய கைகள் கட்டுப்பட்டு இருக்கும், அழுத்தத்திலேயே வேலை செய்வான். கள்ள சாராயம் எல்லா இடத்துலையும் இருக்கு, குஜராத்தில் கூட இருக்கு. குடிக்கிறவங்க எத்தனைங்கிறது தான் பிரச்சனை. குஜராத்தில் ரொம்ப கம்மி, இங்கே வந்து ரொம்ப அதிகம்.
ஆனால் அந்த கள்ளச்சாராயத்துல திருப்பி இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் பண்ணி சாகடிக்கிற அளவுக்கு கொண்டு போறதுங்கிறது திமுக காலத்துல தான் நடக்கும். ஸோ குற்றம் எப்போதுமே இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு தான் போலீஸ் இருக்காங்க, காவல்துறை இருக்கு, எத்தனையோ வேலைகள் பண்றாங்க. ஆனால் அதை மடைமாற்றுகின்ற விஷயம், குற்றவாளியை தப்பிக்க விடுற விஷயம், அது திமுக செய்யும். இது வரைக்கும் தாவேகா செஞ்சதா நான் பார்க்கல. அவங்க சைட்ல இருந்து யார் மாட்டினாலும் உடனே அவங்கள வந்து கட்சியில இருந்து நீக்குறாங்க, அவங்க தண்டனை. ஸோ காவல்துறைக்கு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காவல்துறை தனியா தான் இயங்குற மாதிரி நம்ம பாக்குறோம். பட் ஆனா காவல்துறையோட வேலை வந்து குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்க வேண்டியதுதான் வந்து காவல்துறையோட வேலை. தனிப்பட்ட விவகாரத்தை விட்டுருங்க. பட் ஆனா வந்து இந்த போதை ஒழிப்பெல்லாம் வந்து ஒரு நிறைய பிடிச்சாலும் ஒரு பக்கத்துல இன்னும் இந்த போதை கொலைகள் வந்து இந்த சமீபத்துல கூட இந்த மாணவன் கொலை வந்து இந்த திருவத்தியூர்ல நடக்குது. இந்த மாதிரி அரசு பள்ளிகள்ல ஒரு விழிப்புணர்வு இல்லைன்ற அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல. இங்க பாருங்க, குற்றங்களை தடுக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அப்ப திமுக காலத்துல கூட உங்களுக்கு NCRE உடைய தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. இந்தியா பூரா எப்படி இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல எப்படி இருக்கு, ராஜஸ்தான்ல எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு எப்போதும் கம்மியாக தான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் வளர்ந்து 120 வருடம் ஆச்சு. 90 மார்க் வாங்குறவன் 89 வாங்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் நாம் பேசுகிறோம். 40 வாங்குறவன் 39 வாங்கி ஃபெயில் ஆனாலும் அது அவனுடைய பிரச்சனை. அப்போது இந்த குற்றங்கள் நடக்குது, அதை தடுப்பதற்கு தான் காவல்துறை இருக்குது. காவல்துறை அதனுடைய வேலையை செய்யணும். நீங்கள் வேற ஏதாவது ஒரு துறையை சொல்லுங்களேன். இப்போ நீதித்துறை எடுத்துப்போம். 2.3 மில்லியன் வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. இது கரெக்டா? யாருடைய தப்பு? எத்தனை வருடம் ஒரு கேஸ் நடக்கும்? 35. நேற்றுக்கு ஒரு செய்தி படிக்கிற ஆச்சரியமா இருக்கு. 45 வருடங்களுக்கு முன்னால் கைம்பெண்ணான ஒரு பெண், அவளுக்கு வந்து இன்னைக்கும் இது கிடைக்கல, நீதி கிடைக்கல. அப்ப அந்த மாதிரி ஒரு நீதித்துறை செயல்படுதுன்ட்டு நம்ம நீதித்துறையை விட்டுற முடியுமா? முன்னாள் அமைச்சர்களுக்கு உடனடியாக ஜாமீன் கிடைக்கிறதா அந்த குற்றச்சாட்டு எப்படி சார்? அது வந்து ட்ராக் தான் சார். அதாவது இப்ப நீங்க வந்து ஓலா புக் பண்றீங்கன்னா நீங்க பைக்குக்கு வெயிட் பண்றதுனால லேட் ஆகும், ஆட்டோக்கு வெயிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், கார் உடனே கிடச்சிரும். இது வந்து தப்பு கிடையாது, அது அவனுடைய சிஸ்டம். அதாவது அவன் எங்கே போய் சொல்கிறான்னு பாருங்க. இப்போ முந்தானத்துக்கு வந்து கோயம்புத்தூர் இல்லை நீங்கள் அதை மட்டும் பார்க்குறீங்க. இப்போ கோயம்புத்தூரில் நான் ஒத்துக்கிறேன், கோயம்புத்தூரில் தேசிய கொடியோட நான் வந்து பேரணி நடத்துவேங்கிறாங்க, முடியாதுங்கிறாங்க. உடனே நீதிமன்றத்துக்கு நம்மளால போக முடியுது. நீதிமன்றம் கேட்குது. நீதிமன்றம் அவசரத்தை கருதி எதை வேணாலும் கேட்குங்க. அது பணத்தினால தான் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுல ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆட்சியாளர்களால் ஒரு ஹேர் கட்டிங்கும் பண்ண முடியாது. பச்சையாக சொல்கிறது, அந்த அதிகாரிகள் தான் இந்த நாட்டை நடத்துகிறாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எம்ஜிஆர் நடத்துகிறாருன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? ஜெயலலிதா வழி நடத்தினா எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குமா? அந்த மாதிரி கலைஞர் நடத்தினா எல்லாருக்கும் பிரச்சனை ஆகிடுமா? அப்படி எதுவுமே கிடையாது. அதிகாரிகள் தான் நாட்டை நடத்துறாங்க. முன்னாடி வைக்கிற சாய்ஸஸ்ல கருணாநிதி ஐயாவுக்கு என்ன பிரச்சனை? இப்போ கருணாநிதின்னு பேர் சொல்லக்கூடாதோ? கலைஞர் ஐயாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த நிர்பந்தம் வரும். இவனை முதல்ல தள்ளி விடு, இதை முதல்ல ஏற்றி விடு, இதை முதல்ல பார்த்து விடு, நிர்பந்தம் வரும். அந்த நிர்பந்தம் விஜய்க்கு இல்லை. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து அதிகாரிகள் தான் ஆட்சியை நடத்துகிறாங்க, அதிகாரிகள் தான் வேலையை பண்ணணும். அந்த இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நடந்திருக்கிறது வந்து பச்சையாக தெரியுது. அந்த பையன் வந்து போதை விஷயத்தினால பண்ணலை, அவள் அடிச்சிருக்காங்கிறது வந்து ஏதோ கேன்டீன்லேருந்து புதுசாக விடுற கதை இல்லை. எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, அந்த காலேஜ்லேயும் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜுக்கு நான் போயிருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ ஒரு புருடா விடுறது, திமுக வந்து கதை விடணும்னா இஷ்டத்துக்கு விடுவாங்க. அது கோயம்புத்தூர் சார், இங்க திருவத்தியூர்ல நடந்த எந்த இன்சிடென்ட்டா இருந்தாலும் ஒருத்தர் அடிக்கிறதுங்கிறது குற்றம். அதுக்கு வந்து போதை தான் காரணமான்னு கேட்டா ஆமாம் போதை தான் காரணம். ஆனா இந்த விஷயத்துக்கு காரணமான்னு கேட்டா அதை போலீஸ் எடுத்து சொல்லணும். எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து அதில் சுத்த விட்டுறக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு 5 வயசு குழந்தைய பாலியல் தொல்லை பண்ணுறாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் வந்து கல்யாணம் நடக்கிறது இல்லையா? 6 லட்சம் கல்யாணம் நடக்குது, நீங்கள் தானே சொல்கிறீங்க. இது வேற அது வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி காவல்துறையை நிர்பந்தப்படுத்தலை. அப்போ காவல்துறையுடைய வேலை தன் பணியை சரியாக செய்யலைன்னா அது அவங்களுடைய தப்பு. குறிப்பா சட்டசபையில ஆதவ அர்ஜுனா அவர்களும் மரிய வில்சன் அவர்களும் பேசுவதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதுவும் எதிர்கட்சிகள் குரல் விலையை நெருக்கிற மாதிரி தான் பேசுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். திமுக குரல் விலையெல்லாம் நினைக்க முடியாது. நீங்க பாருங்களேன், ஒரு 5 நாள்ல அவை குறிப்புல இருந்து நீக்கினது எத்தனைன்னு பாருங்க. ஒரு 10 மேட்டர் பேசியிருந்தாங்கன்னா அது 10 மேட்டர்ல 8 மேட்டர்ல அவை குறிப்புல இருந்து நீக்கினது ஒரு வரி இருக்கும் அல்லது 2 வரி இருக்கும். இவங்க பேச விடுறதில்ல. திமுகல இருந்து கருணாநிதி ஐயா ஒரு ஊழல் பேர் வழி எல்லாருக்கும் தெரியும், அதை சொல்ல விட மாட்டாங்க.
திமுக ஒரு தீய சக்தி. எம்ஜிஆர் மன்னிப்பே கேட்டாரு. அது ரொம்ப தவறு. இப்ப நான் எங்க சோ ஐயா சொல்லுவாரு, நான் சினிமால இருந்தேன், அதனால நான் கலைஞர்னு தான் கூப்பிடுவேன். எப்போதுமே கலைஞர்னு தான் நான் கூப்பிடுவேன். ஏன்னா நான் சினிமால இருந்தேன். அப்படிதான் எங்களுக்கு பழக்கம். ஆனா என்னை கருணாநிதி என்று பேசுகின்ற அளவுக்கு அரசியல் நாகரீகம் குறைந்து விட்டதுன்னு அவர் சொல்லும்போது தான் எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனா உன் பேரை தானே கூப்பிட்டாங்க. குரு சிஷ்யன் படத்துல ரஜினி வந்து வினு சக்கரவர்த்திக்கு சொல்ற மாதிரியோ, அதுக்கு தானே என் பேர் வச்சிருக்கான் உனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. முன்னாள் முதல்வர் சட்டசபையில சொல்ல வேண்டியது மரபு இல்ல. இல்லை பாருங்க, நீங்க பட்டத்தை கொடுங்க, கொடுக்காம போங்க. சொல்லாம எதனால என்ன ஓபிஎஸ் கூட தான் 3 நாள் முதல்வர்னு கூட நீங்க சொல்லலாம். அதனால ஏதாவது இருக்குதா? பேரை வச்சிருக்கிறது பேரை வச்சு கூப்பிடுறதுக்கு தானே ஐயா. ஐயான்னு கூப்பிடுறோம், மரியாதையோட தானே பேசுறோம். ஈவே ராமசாமி ஐயா, அண்ணாதுரை ஐயா. அண்ணாதுரை என்று அழைக்கிறாயா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பேரை தானே வச்சிருக்காங்க. நான் தட்சிணாமூர்த்தி நான் கூப்பிட முடியும் கருணாநிதி ஐயாவை? கருணாநிதி ஐயா தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவர் மாத்திக்கிட்டாரு, பேரை மாத்திக்கிட்டாரு. பேரை மாத்தினதுக்கு அப்புறம் நான் அப்படிதான் கூப்பிடுவேன் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் உட்காந்து மன்னிப்பு கேட்கறது, உங்களுடைய ரேஞ்சை நீங்க குறைச்சிக்கிறீங்க. திமுக ஒரு தீய சக்தி எதிர்க்க உட்காந்துருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து ஒரு தூய சக்தி உங்களை பொறுத்த வரைக்கும். அப்ப கெத்தா உட்காரணும், கெத்தா உட்காரணும். அராஜகம் ஒண்ணும் பண்ணலையே, பேரை தானே கூப்பிட்டீங்க, அதுலதான் தப்பு இருக்கா? சரி, கூப்பிட்டது யாரு? ஏற்கனவே திமுகல இருந்து வெளில வந்தவர் தானே இன்னொருத்தர். நான் இவரை சொல்லல, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு சையா உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த சட்டசபை எழுதி வச்சுக்கோங்க, 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. எப்படி இருந்தாலும் வெங்காயத்தை நீங்க வந்து விலை கொடுத்து தான் வாங்க போறீங்க, தக்காளி விலை ஏறினாலும் வாங்கத்தான் போறீங்க. எல்லாம் நீங்க அடுத்த நாடு எங்க கொண்டு போகணும் அதை பற்றிய கேள்விகள் பேச்சு தான் இருக்கணுமே ஒழிய இந்த மானிய கோரிக்கை பத்தி விவாதம் இது தெரியல. இப்ப இவர் மரியம் வில்சன் வந்து எனக்கு 15,000 கோடி வந்துருதுன்னு உளறதும், தங்கம் தென்னரசு என்ன எனக்கே வரல உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்கறதும், உடனே அது வரலைங்க வரப்போதை வச்சு நாங்க வர்ற மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னு பேசுறதும் அசிங்கமா இருக்கு. இவங்க லெவல் அவ்வளவுதானே. இவங்க கிட்ட நீங்க வேற என்ன ஆதவர்ஜுனா வச்சுட்டு நீங்க என்ன ராமாயணம் எழுத நீங்க பேசவே முடியாதுன்ற மாதிரி அந்த ஒரு மிரட்டல் தோணியில சார் அவங்க இரிட்டேட் பண்றது. நீங்க எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, விஜயகாந்த் நாக்கை துரத்தினார் கரெக்டா? அதுதானே எனக்கு தெரியும். அவர் எந்திரிச்சு சத்தம் போட்டார், அதுதானே எனக்கு தெரியும். ஜெயலலிதா அம்மா எந்திரிச்சு சவால் விட்டு நீ இதோட முடிஞ்ச அப்படின்னாங்க, அதுதானே எனக்கு தெரியும். ஆனால் விஜயகாந்தை தூண்டியது யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தூண்டினா அந்த அவர் கோவப்படுவாரு, அது அவருடைய பலவீனம். தூண்டுறேன், அவர் கோவப்பட்டாரு, மேட்டர் முடிஞ்சிருச்சு. அப்போ இது வந்து யார் பண்றா? கேமரா ஒரு பக்கம் தானே அவங்க கிட்ட வந்துட்டு இருக்கு. லைவ்ல ஒரு கேமரா தானே சார் உங்களுக்கு வருது. நான் சொல்ல புரியுதுங்களா? வைடு கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இவங்க கத்துறதையும் இதையும் பாக்குறதுக்கு. ஸோ நீங்க எதுக்கு இதுலலாம் டைம் வேஸ்ட் பண்றீங்கிறேன். அவர் உதாரிட்டுக்கிட்டோம், யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா தூய சக்தி? இது வரைக்கும் யார் மேலேயாவது குற்றச்சாட்டு வைத்திருக்காங்களா? செந்தில் பாலாஜி வைத்தது கதை விட்டுருங்க, அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் ஜாமீன்ல இருக்கிற வேண்டியவர் தான், அது கதை. நீங்க சார் நான் ஒண்ணு சொல்றேன், ரைடு நோட்டீஸு இதெல்லாம் ஆரம்பம் பலப்பம், அதுக்கப்புறம் தான் வந்து குற்றப்பத்திரிகை, அதுக்கப்புறம் தண்டனை. அதை நோக்கி போறாங்களா? நான் சார் ஒரு தீய சக்தி எதிர்த்து நான் ஜெயிச்சிருக்கேன் சார். குறைஞ்சது 20-25 பேருக்கு மேலேயாவது எனக்கு வந்து பிரச்சனை இருந்திருந்தா தானே நான் வந்து அதை தீய சக்தின்னு சொல்லுவேன். இல்லைங்க, திமுகவில் இருக்கிறவங்களாம் நல்லவர், கருணாநிதி ஐயாவுடைய ஆட்கள் தான் சரியில்லை, ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்கள் தான் சரியில்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆக்ஷன் அவங்க மேல எடுத்துருக்கணும். ஐயோ கருணாநிதின்னு சொல்லிட்டேனே, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே மன்னிப்பு கேட்குறீங்க. ஸ்டாலின் ஐயா மேல எனக்கு மரியாதை இருக்குங்கிறீங்க. அப்ப உங்க தீய சக்தி யாருன்னு நான் கேட்கிறேன். நீங்க சொல்ற தீய சக்தி யாரு? கீழே இருக்கிற குறுநில மன்னர்களா, இல்ல மேல இருக்கிற அவங்களா? யாரு? நேற்றுக்கு ஒரு மேட்டர் பாருங்க, முதல்வர் வரும் பொழுது அமர்வது என்பது மரபு, அவர் எந்திரித்து நிற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யார் சொல்றா? நம்ம பைபிள். இவங்க இங்கிருந்து ஒரு கருத்தை, அப்ப அவருக்கு நிற்க வேண்டும் என்றால் எனக்கும் நீங்கள் நிற்க வேண்டும். அவரு உட்கார்ந்து இருக்கல, அவர் இப்படி உட்கார்ந்து இருந்தாரு அதிகாரத்தில். அந்த மேட்டரை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உட்காருவதில் என்னங்க தவறு அப்படின்னு இந்த கதை விடுறதெல்லாம் இந்த திராவிட சித்தாந்தம். தூக்கி கொண்டு போய் குப்பையில போடுங்க, எவனுக்கும் தேவையில்லை. உண்மையை மறைக்கிறீங்க. இந்த 100 நாள்ல அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள், 100 நாள்ல எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் வராதுங்க. இல்ல சார், ஆடியோ இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. ஏன் அப்புறம் ஜாக்கிரதையா இருங்கன்றாரு. அது நம்ம வந்து பொதுக்கூட்டத்திலேயே நம்ம கேட்டோம். அதோட உதயநிதி சொல்றாரு,
திமுக வக்கீல்கள் ரெடியா இருக்கணும். நம்மளை எப்படி வந்து கேஸா அலைய விடுறாங்களோ அதே போல இந்த அமைச்சர்களையும் கேஸா அலைய விடணும் அப்படின்னு அவர் சொல்றது. இரண்டுத்துக்கும் நீங்க உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ராமசாமிக்கோ குப்புசாமிக்கோ சுசீலாவுக்கோ ஜேம்ஸுக்கோ ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இவனுக்கு 2 பேர் பேசுனதில்ல. சரி, அண்ணாமலை சொன்னதுலையாவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் எல்லாம் வச்சிருக்கேன், அப்புறம் பார்த்துக்கிறேன். என்னத்துக்கு பேசுறதுக்கா? டிஆர் பாலுவோட பேசுனீங்களா? அந்த மாதிரி பேசுறதுக்காக தான் நான் கேட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு உடனே கமெண்ட்ல வந்து ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. நான் நேர்மையா கேட்கிறேன், எதுக்கு வச்சிட்டு இருக்கீங்க? இப்படிதான் சுப்பிரமணிய சாமி சொன்னார். ரஜினி அரசியலுக்கு வரட்டும், நான் தண்டனை கொடுக்குறேன். என்ன கர்மத்துக்கு? முதல்ல கொடுத்து தொலை. ரஜினி உட்காந்துருக்கும் போதே கூட அது என்ன அரசியலுக்கு வந்தாதான் கொடுப்பேன்னா, அவர் அரசியலுக்கு வந்தா உனக்கு இடைஞ்சல் வந்தா நீ வந்து கொடுப்ப. அது எந்த வீட்டுல தர்மம்? அடுத்தது குஜராத் மாடலில் நடக்க முடியாது, இப்ப எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் ஜென்சி ஆயிட்டாங்க. பக்கத்து வீட்டு பையன் திடீர்னு ரமேஷ் இருந்தும் இது பண்ண முடியாது, இங்க இருக்க பனையூர்லயும் நம்ம இது பண்ண முடியாது, கோபாலபுரமும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. கிராமப்புறத்துல இருந்து வரணும்ன்றாரு. அது தப்பான தகவல் கொடுக்குறாரு. குஜராத் மாடலில் இயங்குகிறதுன்னு கொடுக்குறாரு. ஜெயவிஸ்ரீ ஸ்ரீராம் அருமையா ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. கடந்த 12-20 வருட 12, 14, 13 வருடத்துல கர்நாடகா தான் 39% உயர்ந்திருக்கு. அதாவது உயர்ந்திருக்குன்னா இந்தியா பூரா கொடுக்க சொல்றோம். கர்நாடகாவில் அதிகமாக போயிருக்கு 39%. 5% தமிழ்நாடு. குஜராத் லிஸ்ட்லயே இல்லை. இவர் அந்த பகை உணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக என்ன சொல்றாரு? குஜராத் மாடலில் நீங்கள் இறங்குவதை நிறுத்த வேண்டும்ங்கிறாரு. அப்படி நடக்கல, இவருக்கு தெரியல. கடந்த ஜூன் உள்கட்டமைப்புல நிறைய ஜாஸ்தியா இருக்குன்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு தானே அங்க இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கலன்றது தானே. அதாவதுங்க இந்தியா ஸ்டேடியத்தோட சொல்றாரு. ஸ்டேடியம் போட்டிகள் நடக்கிறது, வெளிநாட்டு போட்டிகள் நடக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஒலிம்பிக் இந்தியாவில் நடக்க போகுது. ஒலிம்பிக் நடக்கும்போது இதே காங்கிரஸ் ஆட்சியா இருந்ததுன்னா டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா, கூட்டா கொஞ்சம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. இந்தியா பூரா ஸ்டேடியம்ஸ் வரும், மேட்ச் இந்தியா பூரா நடக்கும். அப்படித்தான் மோடி வந்து அதை செயல்படுத்துவார். குஜராத்துக்குள்ளெல்லாம் கொண்டே போக மாட்டார். குஜராத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக அவர் வரல. சும்மா இந்த வட மாநிலத்தவர்கள் குற்றம் அதிகம் செய்கிறார்கள் அப்படின்னு கதை விடுறது, நான் தமிழன்னு காட்டிக்கிறதுக்காக மற்ற விதத்துலலாம் பாலை தூக்கி போடுறதுங்கிறது தப்பான ஒரு விஷயம். பரவாயில்ல, அண்ணாமலைஜிக்கு நிறைய விஷயம் தெரியும், நாமெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவர் அறிவாளி, பார்த்துக்கிட்டோம். ஆனால் இவங்க கிட்ட வரலாம். தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. இதுக்கு நான் பலமுறை பதில் சொல்லியிருக்கேன். இந்தியாவில் ஜிஎஸ்டியில் 6 மாநிலங்கள் தான் 50% சேர்த்து கொடுக்குது. மீதி இருக்கிற 22 மாநிலங்கள் சேர்ந்து தான் மீதி 50%. இதில் யூனியன் பிரதேசமும் சேர்த்துக்கோங்க. ஆனால் அந்த 6 மாநிலத்தில் 5 மாநிலம் எங்கே இருக்குது? தமிழ்நாடு, மும்பை, தெலுங்கானா, கர்நாடகா, குஜராத். வடக்கா வாழ்ந்திருக்கு, கிழக்கு மேற்கா வாழ்ந்திருக்கு, தெற்கு தானே வாழ்ந்திருக்கு. அதுல என்ன பிரச்சனை? அப்போ இவனுங்க கதை விடுவாங்க. அந்த கதையை நாம உட்கார்ந்து சொன்னாதான் நமக்கும் ஓட்டு கிடைக்கும்னு நினைச்சிட்டு பண்றது தவறான ஒரு விஷயம். 2 விதமான விமர்சனங்கள் வந்து இப்போ பாஜக வைக்கிறாங்க. ஒண்ணு வந்து இந்த கோர் கமிட்டி மீட்டிங், இப்போ நேத்தி இந்தியா டுடேக்கு ஒரு பேட்டி கொடுத்ததுல கோர் கமிட்டி மீட்டிங்லாம் வந்து இங்க தமிழகத்தை நடக்கணும், ஏன் வந்து அமித்ஷா வீட்டுல நடக்குதுன்னு சொல்லி அண்ணாமலை பேசுகிறது விமர்சனமா இருக்கு. அதே போல உள்துறை அமைச்சர் வந்து என்கிட்ட வந்து என்ன டெல்லியில 3 வருஷம் இரு அப்படின்னு சொல்றாரு, அதை நான் ஓப்பனா சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது மேடையில சொன்னதை ஏன் இப்ப சொல்லணும் அப்படின்ற அது ரெண்டுமே இல்ல. அதாவது சொன்னது கரெக்டான ஒரு விஷயம். இப்ப சொல்றது நேற்றுக்கு சொல்றதுங்கிறது முக்கியம் இல்லை. அவர் பிஜேபி ஏதாவது ஒரு விதத்துல தூண்டிட்டு இருந்தா, பிஜேபிட்ட இருந்து எதிர்ப்பு வந்ததுன்னா, இந்த பில்லா படத்துல இந்த 2வது பில்லா சிறைக்கு போயிடுவான், இந்த போலி பில்லா சிறைக்கு போயிடுவான், இவங்கெல்லாம் அடிக்க வருவாங்க. அப்போ இவர் சொல்லுவார், RS மனோகர் சொல்லுவார், அவனை அடிக்காத, அவன் அடிச்சான்னா அவன் போலின்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி பிஜேபியில இருந்து அண்ணாமலையை திட்டினால் அவர் தமிழர் ஆயிடுவார். பிஜேபியில இருந்து அண்ணாமலையை விமர்சிச்சா உடனே அவர் வந்து ஜென்சி ஆயிடுவார். இந்த விளையாட்டெல்லாம் நாங்க அண்ணாதுரை ஐயா காலத்திலே பார்த்துருக்கோம். இந்த அரசியல் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தூரப்படுங்க, யாருக்கும் முக்கியம் இல்லை. அண்ணாமலை நல்ல மனிதர், அதோட விட்டுருவோம். இல்ல, இந்த ஜென்சி கூட்டம் வந்து வேலை இல்லாம திண்டாட்டமா இருக்காங்க. இதை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டுறாருல்ல, நியாயம். அதாவதுங்க 20ல இருந்து 24 வயசு உள்ளவங்க, அதாவது 20 வயசுனா படிச்சிருப்பாங்க, 24னா படிச்சு முடிச்சு அடுத்ததுக்கு ரெடியா இருப்பாங்க. இந்த 20ல இருந்து 24 வயசு உள்ளவங்களது கிட்டத்தட்ட 45% பேர் இந்தியாவில் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். 35க்கு வேலை இல்லாமல் இருக்கிறது எத்தனையோ நாடுகள் இருக்கு. 45க்கும் திசை இல்லாமல் இருப்பது எத்தனையோ நாடுகள் இருக்கு.
ஆனால் நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த 20 to 24ங்கிறது வந்து ஒரு இஷ்யூவாக இருக்குது. அதை நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு வேலையை கொடுத்தா அவங்க என்ன இப்போ திருப்பூரில் ஏன் மதக்கலவரம் நடக்கிறது இல்லை? அங்கே 16 மணி நேரம் வேலை செய்கிறான். அவன் வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஸ்டோத்தை தின்னுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே அவனுக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரியே இதை எடுத்துக்கோங்க, அந்த பட்டாசு தொழில் சிவகாசி, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே வேலை இருக்குது. வெட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம சென்னை மாநகரம் தான். இதில் திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்ததுனால ஏகப்பட்ட வெட்டிஸை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அந்த வெட்டிஸ் தான் அப்படியே கோபத்தில் மாறி தாவேக்கா பக்கம் போயிருச்சு. அப்படிங்கிறதுல உங்களுக்கு மாற்றுக்கிறது. ஸோ 20 to 24 கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த குஜராத் மாடலு பிஜேபி அமித்ஷா வந்து எங்கே இருந்துட்டு பேசணும் அப்படின்னு கேட்டால் அவர் எல்லா இடத்துக்கும் வராரு. கோர் கமிட்டி மீட்டிங், தமிழ்நாடோட கோர் மீட்டிங் ஏன் அமித்ஷா வீட்டில் நடக்கணும்? திமுகவுடைய கோர் கமிட்டி மீட்டிங் எங்க நடக்கும் சொல்லுங்க? தமிழ்நாட்டில் திமுகவுடைய கோர் கமிட்டி மீட்டிங் எங்க நடக்கும்? அறிவாலயத்தில் தான் நடக்கும். நீங்க உடனே கேட்பீங்களா? அறிவாலயம் உங்கள் வீடு பக்கத்தில் இருப்பதால் நீங்கள் வந்து விடுகிறீர்கள், நாங்கள் அங்கிருந்து வர வேண்டும்னு கேட்பீங்களா? சென்டர் பாயிண்ட் என்னவோ அதில் தான் இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்க. அமித்ஷா இவர் போறேன்னு சொல்றாரு. ஏற்கனவே இவர் வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே போங்க, ஏற்கனவே நீங்கள் வந்து சீட்டு கேட்கல, அதான் உண்மை, ஆனால் வெளியில் வந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்கலங்கிற மாதிரி கதை விட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் யாருக்கும் பரிந்துரை கொடுக்கவே இல்லை, அமர் பிரசாத் ரெட்டியை தவிர வேறு யார் பேரையும் நீங்கள் பரிந்துரைக்கவே இல்லை. ஆனால் நான் கேட்டேன், இவங்க மதிக்கலைங்கிற மாதிரி வெளில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு தான் பிரச்சனைன்னா நீங்கள் டெல்லிக்கு வாங்க. இதில் தான் தவறு இருக்கா? இல்லைங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் எனக்கு இன்னும் வேலை இருக்குது அப்படின்னா வேலை இருந்துட்டு போங்க. ஒரு கட்சியில இருந்து நீங்க வளர்றீங்க. நீங்க ஏற்கனவே விஜயகாந்த் கிட்ட போய், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கிட்ட போய், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து இப்போ நீங்க வந்து தனியா, நான் உடனே சொல்லட்டுமா, அண்ணாமலை விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் இல்லை. அண்ணாமலை தனியா பேசப்படணும், பிஜேபி தனியா பேசப்படணும். பிஜேபி 21 மாநிலத்தில் ஆட்சி செய்யற ஒரு கட்சி, விட்டுருக்கிறது 5 மாநிலம் தான். அதுல பஞ்சாபும் தெலுங்கானாவும் சீக்கிரத்தில் முடிச்சு விட்டுருவோம். ஜார்க்கண்ட், கேரளா, தமிழ்நாடு 3 தான். நீங்க எவ்வளவு பேச முடியுமோ பேசுங்க. இந்த 4 பேரை வச்சு விமர்சிக்கிறத விமர்சிங்க. இப்போ நீங்க பேட்டர்ன் போட்டிருக்காங்க இல்லையா, யாரெல்லாம் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு போட்டிருக்காங்களே, யாரையாவது நீங்க விமர்சிக்க முடியுமா? யாரையாவது நீங்க இந்த காவிரி இஷ்யூவா இருக்கட்டும், இந்த நீட் இஷ்யூவா இருக்கட்டும், அவர் சொன்னது என்னோட ஸ்டாண்ட்ல நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் சுட்டி காட்ட போய் தானே இதெல்லாமே அதுக்கப்புறம் தானே நடவடிக்கைகள் வந்திருக்கு அப்படின்றாரு. அதாவது நீட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1500 பேருக்கு ஒரு பிரச்சனை வந்தது இல்ல, அப்ப அண்ணாமலை என்ன பேசினாரு? பீகார்ல பேப்பர் அவுட் ஆச்சுல போன முறை, அப்ப அண்ணாமலை ஐயா என்ன பேசினாரு எனக்கு சொல்லுங்க. அவர் அப்ப பிஜேபியில இருந்தாரு, பேசினாரா? அப்ப வெள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுவீங்க. அப்போ கை கட்டப்பட்டிருந்தது, இப்போ கை கட்டப்பட்டு. உங்க கையை எப்படி சார் கட்ட முடியும்? உங்க கையை நீங்க கை நீட்டாமல் இருக்கிற ஒரே நல்ல காரணத்தினால உங்களுக்கு கை கட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் கை எப்படி கட்ட முடியும்? கருத்துக்களை சொல்லுவாரா, சொல்ல மாட்டார்? பாஜக தலைமையில இருந்தாரு சார், தலைமை பொறுப்புல இருந்தாரு. தலைமை பொறுப்புல இன்னைக்கு எதுவுமே கிடையாது, வெளியே கட்சி விட்டு வெளியே வந்துட்டாரு. இதெல்லாம் வித்தியாசம். தலைமை பொறுப்புல இருந்துகிட்டே தானே நிறைய விஷயங்கள் நடந்தது. அவர் செஞ்சு கொடுத்திருக்காரு. கர்நாடகாவுக்கு எதிர்க்க போராட்டம் பண்ணாரு. அதே போல வந்து அரிதாப்பட்டி விவகாரத்தையும் மத்திய அரசுக்கு எதிர்க்க கேட்டாரு. நீட்டை பொறுத்த வரைக்கும் 24 லட்சம் பேருக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது, 1.5 லட்சம் பதவிக்காக அந்த வேலை நடக்குது. எந்த ஸ்டேட்லயாவது அண்ணாமலைஜி, தமிழ்நாட்டையும் எடுத்துக்கோங்க, ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் திமுக பற்றிலாம் கொஞ்சம் பேசாமல் இருக்காரு. அதுக்கு காரணம் இருக்கும். நான் ஒரு நல்ல நோக்கத்தோடு போகிறேன், இதெல்லாம் பேசிகிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம், நான் இல்லைன்னு சொல்ல. எல்லா இடத்துலையும் ஸ்டேட் எக்ஸாம் நடக்குது இல்லை, எங்கே இந்த தவறு நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை முதல்ல பாருங்கள். இப்போ ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸாம் நடக்குதுன்னா அதில் தவறு நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நேரு மாதிரி ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தவறுகள் நடக்கத்தானே செய்யும். இப்போது நம்ம விஜய் வந்து ஒரு 600 பேருக்கு பதவி கொடுத்துருக்காரு, அரசு பதவி கொடுத்துருக்காரு. அந்த 600 பேரை தேர்ந்தெடுத்ததாரு நேரு தானே. இவரை எக்ஸாம் வச்சு தேர்ந்தெடுத்தார். போன மாதிரி தான் நடந்தது. காசு கொடுத்துருக்கிறது யாருக்கு கொடுத்துருப்பாங்க? நேருக்கு தானே கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் சீட்டு கிடைச்சிருச்சுல்ல. இப்படித்தானே பேசணும். நீங்க தமிழ்நாடுங்கிறீங்க, எதுக்கு டெல்லியை பத்தி பேசுறீங்க? தமிழ்நாட்டை பேசுவோம். நீட்ல 1,50,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, ஒரு 20,000 பேரை குறைச்சு கொடுங்களேன் பார்க்கலாம். ஒரு 20,000 பேரை போய் நேரமணியா புரிய வச்சு, எப்பா நீட் ரொம்ப தப்பான எக்ஸாமு, தேச விரோதம், சமூகத்துக்கு சரியில்லை, அது வந்து ஏழைகளை ஏழையாகவும் பணக்காரர்களை பணக்காரர்களாகவும் வைக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள்லாம் எழுதாதீங்கன்னு ஒரு 20,000 பேரை குறைக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். 20 லட்சம் பேர் அனுப்பிச்சு வச்சு என்ன பேச்சு இது?
நீட்ல தவறு நடந்திருக்கு, அதுக்கு தானே அவர் நீக்கப்பட்டிருக்காங்க. அதை திருத்தறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்ப நீட்டுக்கு வந்து அரசு பயிற்சி இந்தியா பூரா கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறது மோடி தானே. கீழே விழுந்தவனுக்கு தானே தெரியும் பள்ளமும் மேடும். நான் என்ன இதுலயா ஃப்ளைட்டு இதுலயா நடக்கிறேன், பாத்துலையா நடக்கிறேன், ஸ்மூத்தா அப்படியே நடந்துட்டு போறதுக்கு. கன்னட முன்னாடி தெரியும், தப்பு நடந்தது திருத்திக்கிட்டோம். 12 வருஷமா ஆட்சி செய்யறோம். 1,50,000 டாக்டர்கள் உருவாகிறதுக்கான ஏற்பாடை பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில இருந்து 6,000 பேர் தான் போயிட்டு இருந்தான். மெத்த படித்தவனும் கொழுத்த பணக்காரனும் வெறும் 6,000 பேர் தான் போயிட்டு இருந்தான். இன்னைக்கு 40,000 பேர் தமிழ்நாட்டில இருந்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு இந்தியா பூரா அவங்க சீட்டு வாங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 11,000 பேர் தமிழ்நாட்டிலே படிக்க முடியுங்கிற ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எவன் பண்ணது? காங்கிரஸ் பண்ணதா? இல்ல பேசாம இருக்கீங்களா? அந்த திமுக பண்ணிச்சா? டிஆர் பாலு பண்ணாரா? யார் பண்ணாங்க? ஸோ நான் வந்து ஒரு தலைவர்களை உருவாக்குவதற்காக வந்திருக்கேன். நான் தலைவர்களை உருவாக்கணும். பேசுறவங்களாம் எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? அண்ணாமலைஜி பத்தி ஒரு கருத்து சொன்னா அவன் தாத்தாவெல்லாம் பேசிட்டு இருக்கான். அந்த நாதாரியை நீங்க நாளைக்கு தலைவனா மாத்த போறீங்க? இந்த அடியாட்களையா நீங்க நாளைக்கு தலைவனா மாத்த போறீங்க? இந்த ரவுடிகளையா நீங்க நாளைக்கு தலைவனா மாத்த போறீங்க? பயிற்சி பெற்றேன்னு ஒண்ணு வேற ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றாரு. ஏற்கனவே அரசியல் அறிவார்ந்த சமூகம் தான் நம்ம பின்னாடி இருக்குன்றதையும் அங்க சொல்றாங்க. பாருங்க, அண்ணாமலைஜி அவருடைய வேலையை செய்ய விட்டுருங்க. என்னுடைய நோக்கம் அவரை விமர்சிக்கிறது இல்லை. நீங்க கேட்டதுனால நான் பதில் சொல்றேன். அவர் வேலையை செய்ய விடுங்க. நல்ல மனுஷன், படித்தவர், புத்திசாலி, நிறைய பணம் இருக்கு, கண்டிப்பா நல்லதை செய்வார். அதோட விட்டுருவோம். நம்ம வேலையை பார்ப்போம். தாவேகா வர்சஸ் திமுகவை பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 600 பேருக்கு சீட்டு கிடைச்சது, வேலை கிடைச்சதுன்றது இருக்கு இல்லையா? அவங்க யாரு? அவங்க நேருக்கு பணம் கொடுத்தவர்களா இல்ல நேரா வந்தவங்களா? எடுத்து சொல்லுங்க, பேசுவோம். கடைசி கேள்வியா, சுதந்திர தின அந்த வந்தே மாதரம் இஷ்யூ சோனியா காந்தி மேல வழக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு கர்நாடக அரசு கிட்ட இருந்து. நீங்க எப்படி பாக்குறீங்க? சுபாஷ் சந்திர போஸ் வந்து வந்தே மாதரம் முழுசாக பாடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். நேரு பல கடிதங்கள் மூலமாக, ஆதாரபூர்வமாக சொல்றேன், பல கடிதங்கள் மூலமாகவே வந்தே மாதரம் இஸ்லாத் சகோதரர்களை புண்படுத்தும்னு சொல்றாரு. இவ்வளவுதான் இந்த கேள்விக்கான பதில். இஸ்லாத் சகோதரர்களை புண்படுத்துவதில் நியாயம் இருக்கு. அதாவது அவங்க கடவுளை தவிர யாரையும் வணங்க மாட்டாங்க, தாயை மதிப்பாங்க, தாயை பூஜிப்பாங்க. அதான் பூஜிக்க மாட்டாங்க, மற்றதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பாரத நாடுங்கிறதுக்காக இல்லை, எந்த நாட்டையுமே எந்த நிலத்தையுமே அவங்க பூஜிக்க போறது இல்லை. நாளைக்கு வந்தே மாதரத்தை நீங்க பாகிஸ்தான்ல போய் பாடினாலும் அவங்க பாட போறது இல்லை. அதுக்காக நான் ஏன் பாடாம இருக்கணும்? நான் சொல்ல புரியுதுங்களா? நீங்க இன்னைக்கு விரதம் இருக்கீங்க, நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும்? நேரு சொல்ற அறிவார்த்தமான விஷயம் என்னன்னா, இஸ்லாத் சகோதரர்கள் விரதத்தில் இருக்கிறார்கள், அதனால் நீங்கள் இன்றைக்கு தண்ணி குடிங்கள். அப்புறம் நானும் விரதத்தில் இருக்கிற மாதிரி தான் வருது இல்லையா? அவன் விரதம் இருக்கானா, நான் ஏன் விரதமா இருக்கணும்? எனக்கு பட் ஆனா அவங்க வந்து மல்லிகார்ஜுன கார்கேக்கு வந்து சரியில்லை, அவங்க ஷேர் எடுத்து வர சொன்னதான் சொன்னாங்கன்ற அந்த ஒரு விமர்சனமா அந்த பக்கம் இருக்கிறது தான். சோனியா காந்தி கார்கேக்காக சேர் கேட்டு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். 4044வது வருடத்துல சோனியா காந்தி திரும்ப பிறந்து கார்கே திரும்ப பிறந்தா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்கேங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமை, ஒரு கட்சியை நடத்துற ஒரு அடிமை. தென்னகத்துல எந்த வர்றாரு, ஒரு ஓபிசி பேக்ரவுண்ட் இருக்கு, தூக்கி வச்சிங்கன்னா நல்லது. அவருக்கு சேர் கொடுக்கல, அவரே பாவம் கையை தட்டுறாரு, விடுங்க வேற வேலையை பாருங்க, நிறுத்துங்கிறாரு. இதெல்லாம் தெரியாதா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சேருக்காகத்தான் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. காங்கிரஸ் அலுவலகத்தில் தான் வந்தே மாதரம் பாடப்பட்டிருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. முழுசாக பாடப்பட்டிருக்கு, அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அடுத்த நாள்ல இருந்து அதை செயல்படுத்துங்க, மேட்டர் முடிஞ்சுல்ல. நான் குற்றச்சாட்டு வச்சது முட்டாள்தனம். நீங்க வந்தே மாதத்தை மதிக்கிற நேருவே மதிக்கல, இந்திரா காந்தி எதையுமே மதிச்சதில்லை, ராஜீவ் காந்திக்கு இதெல்லாம் தெரியாது, ராகுல் காந்திக்கு இதெல்லாம் புரியாது. இப்படி ஒரு குடும்பம், இதை வச்சுக்கிட்டு நாம ஏன் பேசணும்?